வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நாம இன்னைக்கு நம்முடைய பதிவுல பார்க்க போவது வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நாம இன்றைய பதிவுல பார்க்க போவது சென்ட்ரல் ஹவுஸ் சிஸ்டம், அதனுடைய முதல் புள்ளியான லக்னம் எனக்கூடிய நட்சத்திர பாதத்தை தான் பார்க்க போறோம். அதாவது லக்னம் புள்ளி, அதைத்தான் பார்க்க போறோம். வாழ்க்கையின் விதை எனக்கூடிய லக்னம் புள்ளி. இந்த லக்னம் புள்ளி எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றதோ அந்த நட்சத்திர அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் விழுகின்றதோ அந்த பாவகமே உங்கள் முதன்மை பாவகமாக இருக்கும். உதாரணமாக 3ஆம் பாவகம் என்றால் அது முயற்சி சார்ந்ததாகும். 4ஆம் பாவகம் மன அமைதி, மன அடித்தளம் என்ற நிலையிலும், 5ஆம் பாவகம் படைப்பாற்றல், குழந்தைகள், இந்த விஷயங்கள், எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள், அதை பற்றியதாகவும், 6ஆம் பாவகம் போட்டிகள், போராட்டங்கள் அல்லது தினசரி வாழ்க்கையினுடைய பயண நடவடிக்கைகள், இதை பற்றியதாகவும் இருக்கும். இதே போலதான் மற்ற லக்கணங்களுக்கும் மற்ற பாவகங்களுக்கும். ஆகையினால இந்த லக்கணம் புள்ளியினுடைய நட்சத்திர குணங்களை நாம பார்க்கலாம். அந்த வகையில நம்ம தொடக்கத்துல இருந்தே போவோம். அதனால இன்னைக்கு நாம பார்க்க போறது அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனாலயே இது வேகமான துவக்கம், மின்னல் துவக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால. இந்த நட்சத்திரத்தினுடைய குணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, முதல்ல செய்யறது, அப்புறம் தான் யோசனை. அதாவது எதா இருந்தாலுமே முதல்ல டக்குன்னு வேலைக்கு வந்துடணும், செய்ய ஆரம்பிச்சிடணும். சிந்திக்கிறது, செயல்படுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நிக்க கூடாது. ஒரு வேலை அப்படின்னா டக்குன்னு எடுத்துடணும், கையில எடுத்துடணும் அப்படிங்கிற குணத்தை கொண்ட தன்மையை கொண்டது இந்த அஸ்வினி. இவங்களுக்கு எதையுமே கத்துக்கிறதும், ஒரு வேலையை சுலபமா எளிதாக டக்குன்னு முடிக்கிறதும் இவங்களுக்கு கை வந்த கலை. அதனாலேயே இவங்க வேகமான வேலைகள், அவசர கால மேலாண்மையான நிகழ்ச்சிகளை கவனிப்பது, கையாள்வது என்பது இவங்களுக்கு மிக எளிதாக வரக்கூடிய இடமாக இருக்கும். அங்க இவங்க மிக அழகாக செயல்படுவாங்க. செமையா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி வேலைகள் அல்லது ஸ்டார்ட் அப், ஒரு துவக்கத்தை, ஒரு நிகழ்ச்சி துவக்கம் அல்லது ஒரு செயலை துவங்குறது அப்படின்னா இவங்க கையில கொடுத்தோம்னா செமையா பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. யோசிக்காம வேலையை ஆரம்பிக்கிறதா இவங்களோட பாலிசி. ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுனால சில சமயங்கள்ல இந்த விஷயங்கள்ல எதையாவது கவனிக்காம விட்டு தோல்விகளை தழுவுவதற்கும் அல்லது அனுபவங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி இவங்க முதல்ல செயல் தான் முதல் அப்படிங்கிறதுல இருந்தாலுமே கூட இதுல நட்சத்திர பாதங்கள் 1, 2, 3 இருக்கு இல்லையா? அந்த நட்சத்திர பாதங்களின் அடிப்படையில நாம ஒரு கதை பார்ப்போம். மின்னல் வேக தொடக்கம் அப்படிங்கிறத நம்ம முன்னையே சொல்லியிருக்கோம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துல முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இதனுடைய வேகமே கொஞ்சம் தனியா தான் இருக்கும். முதல் பாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அசுர வேகமா இருக்கும். இவங்க எப்படின்னா யோசிக்கிறதுக்கு முன்னாடியே காலை எடுத்து வச்சிருவாங்க. இவங்க எப்பயுமே ஒரு எனர்ஜியோட இருப்பாங்க. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுல இவங்க தான் முதல் ஆளா நிற்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்டார்டிங் பண்றதுல இவங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அது 2ஆம் பாவகம் அப்படின்னா மனம் அல்லது சிந்தனை. இவங்க கொஞ்சம் வேகம் குறைஞ்சு கொஞ்சம் விவேகத்தோட செயல்படுறவங்களா இருப்பாங்க. நம்ம செய்யறது கரெக்டா, இது சரியா வருமா அப்படின்னு கொஞ்சம் லாஜிக்கலா யோசனை பண்ணிட்டு எதை நிதானமா பிளான் பண்ணி செய்யக்கூடிய மனநிலைமையில தான் இவங்க இருப்பாங்க. ஆனாலுமே இவங்க தான் ஒரு தொடக்க புள்ளியா இருப்பாங்க. அந்த வேகம் இவங்ககிட்ட இருக்கும். ஒரு புதிய விஷயத்தை தொடங்குறது அப்படிங்கிறது அஸ்வினியினுடைய சிறப்பான ஒரு தன்மை. இதில் 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முயற்சி அல்லது தொடர்பு பெறுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். இவங்க முயற்சி முழுக்க முழுக்க புத்திசாலித்தனமாக இருக்கும். இவங்க கையை கால ஆட்டிட்டு வேலை செய்யறது இல்லாம வேலை செய்யறதை விட பேச்சாலையும் அறிவாலையும் காரியத்தை சாதிக்கிறவங்களா இருப்பாங்க. புதுசா எதையாவது கத்துக்கணும், அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு விஷயத்த கத்துக்கிறதும் அதை பத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, விட்டுறது அப்படிங்கிறது இவங்களுடைய பலவீனமாக இருக்கும். இது 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செஞ்ச காரியத்தோட பலன் மன திருப்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். இவங்க கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையோட பலனா மற்றவங்களுக்காக கொடுப்பாங்க, சரி பண்ணி போய்க்குவாங்க. ஒரு காரியம் முடிஞ்சதோட வரக்கூடிய அந்த சந்தோஷம் தான் இவங்களோட பலனா இருக்கும். இதுல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, இது வேகமான மின்னல் வேக தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்துல முதல் பாதத்துல இருக்கவங்களுக்கு மட்டுமே கொஞ்சம் ஸ்ட்ரபிளா இருக்கும். ஏன்னா வேகமா வேலை செய்யறோம் அப்படிங்கிற வேகத்துல காரணத்துல இவங்க சில நேரங்கள்ல சில விஷயங்களை கவனிக்காம வாய்ப்புகளை தவற விடுறது அல்லது கவலைப்படுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துருங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி எந்த பாவகத்தில் விழுகின்றாரோ
அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி எந்த பாவகத்தில் விழுகின்றாரோ அந்த பாவகத்தின் தன்மை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். அங்க இவங்களோட முயற்சி அல்லது அங்க இவங்களுடைய செயல் வேகம்ங்கிறது கூடும். ஸோ அஸ்வினி முதல் பாதம், அஸ்வினி என்பது கேதுவனுடைய நட்சத்திரம் என்பதும் கேது எந்த ராசியில் விழுகின்றாரோ, எந்த பாவகத்தில் விழுகின்றாரோ அந்த ராசி அதிபதி மூலமாக இந்த வேகம், செயல் திட்டம் எல்லாமே அமையும். ஸோ இதுதான் இந்த விதை அப்படிங்கிறது. ஸோ நீங்க உங்க ஜாதகத்துல இதை ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. நாம அடுத்த பதிவுல தொடர்ந்து நட்சத்திரங்களை வரிசையா பார்க்கணும். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.